வெல்கம் டு அனாலிட்டிக்ஸ் வித் நாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு மந்த் நேம் ஆர் டே ஆஃப் வீக் இருக்குது குரோனாலஜிக்கல் ஆர்டர் இன் பவர் பிஐ. குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யூஸ்வலாக வந்து ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் தான். இதுதான் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர், கரெக்டான ஆர்டர். ஓகேங்களா? ஸோ பட் யூஸ்வலா ஆர்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க சொல்றேன் இந்த எக்ஸாம்பிளே நம்ம பார்த்தரலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஏ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வருது, ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வருது, டி, எஃப், ஜே அப்படின்னு வருது. ஆனா நம்மளுக்கு வந்து சிமிலர்லி இங்க பாத்தீங்கன்னா டே ஆஃப் த வீக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரைடே, மண்டே, சாட்டர்டே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வருது. ஆனா யூஸ்வலா நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ரைட்? இதுவும் இந்த வீக் ஆஃப் த இதுவும் நம்மளுக்கு வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் வரணும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவில் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கறது முன்னாடி, இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க ஆர் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற இந்த கண்டென்ட், தமிழில் பவர் பிஐ பற்றி கண்டென்ட் போடுறது ரொம்ப ரேர். ஸோ கண்டென்ட்டு அதுக்கு நீங்கள் எனக்கு கொடுக்குற கிரெடிட்டாக நான் எடுத்துக்க முடியும். ஸோ வித் திஸ் நோட் நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். நம்ம எப்படி இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் மாற்றுறது அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. சொல்யூஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது போல் நம்மளுக்கு வந்து லாஜிக்கை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆர்டரில் வேணுமோ அந்த ஆல்ஃபபெட்டிக்கலில் வர காலத்துக்கு நம்ம இங்கே ஒரு ஆர்டர் டிஃபைன் பண்ணிக்கணும். 0, 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்ட்டு ஒரு காலம் டிரைவ் பண்ணிட்டு அதுக்கு நம்ம வந்து அசைன் பண்ணிடணும். இந்த ஏ காலத்துக்கு இதுதான் ஆர்டர் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணணும். சிமிலர்லி மந்த்துக்கும் இதே மாதிரி ஜனவரி நம்ம ஒரு விர்ச்சுவலாக நம்ம ரெடி பண்ணிட்டு இந்த சார்ட் ஆர்டர் காலத்தை இதுதான் சார்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். இப்போ ஏ காலத்துக்கு போய் அந்த சார்ட் ப்ராப்பர்ட்டியில் உனக்கு சார்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ வந்து பி அப்படின்றத நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம இப்போது இது போல் ஒவ்வொரு எந்த காலத்துக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்டர் பண்ணிக்கணுமோ அதை நம்ம டிரைவ் பண்ணிக்கணும். அதை எங்கே பண்ணோம்? யூஸ்வலாக பவர் கோரி. ஸோ நம்மளுக்கு வந்து பவர் கோரி ரொம்ப ஃபேவரெட்டு. இது டேக்ஸில் கூட பண்ணலாம், பட் பவர் கோரின்றது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம வந்து பவர் கோரியில் பண்ண பார்ப்போம். இது கொஞ்சம் நேரம் எடுக்குது. வெயிட் ஃபார் 10 செகண்ட்ஸ். லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ மந்த் நேம் இருக்குது அண்டு நான் ஆல்ரெடி டிரைவ் பண்ணது. ஸோ நான் இதை எடுத்து விட்டுறேன். நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுவோம். ஸோ மந்த் நேமும் டே ஆஃப் த வீக்கும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஆர்டர் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அந்த டேட் காலத்தை டூப்ளிகேட் பண்ணிப்போம். ஸோ இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிப்போம். ஓகேங்களா? அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ அந்த டேட்டை ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வச்சுட்டு நம்ம எதுவுமே டிரைவ் பண்ண முடியாது. அதனால தான் அந்த டேட்டை வச்சுட்டு அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு இதுதான் மார்ச் அண்ட் மந்த்னு சொல்கிறது. ஸோ இங்கே வந்து மந்த் ஆர்டர் அப்படின்னு நம்ம இதை டிரைவ் பண்ணிப்போம். இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா டே ஆர்டர் ஆர் வீக் ஆர்டர் அது நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் மந்த்து கிளிக் ஆன் மந்த் அப்படின்னு போட்டோன்னா ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு மார்ச்சுக்கும் அந்த மந்த் நேமுக்கு பதிலாக நம்பர் வரும். ஓகேங்களா? என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 to 12 வரைக்கும் வந்துடும். ஸோ ஜனவரிக்கு 1, பிப்ரவரிக்கு 2 அப்படின்ட்டு வந்துடும். ஸோ அந்த டேட் காலம் வச்சு நம்ம வந்து ஒரு காலத்தை டிரைவ் பண்ணிட்டோம். ஸோ டேக்கும் நம்ம என்ன பண்ணோம்? ட்ரான்ஸ்ஃபார்ம் டே ஆஃப் அ வீக் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இது என்னென்னா இதில் வந்து 0 to 6 அப்படின்னா சண்டேக்கு 0, மண்டேக்கு 1, ஸோ 6 மீன்ஸ் அது எப்படி நம்மளுக்கு வேணுமோ அப்படி. ஸோ மண்டேக்கு 0, வாட் எவர், ரைட்? வி வில் see it. நம்ம இதை பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இது வந்து இங்கே நம்ம டிரைவ் பண்ணிட்டோம்.
இங்கே டெரைவ் பண்ணி இங்கே வேலை முடிஞ்சது. ஸோ இதை க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்த உடனே ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுனா ஒரு வெயிட் பண்ணுவோம், ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அது லோட் ஆகணும். என்னோட பிசி கான்ஃபிகரேஷன் அவ்வளோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஓகே. ஸோ இப்போ எந்த காலத்துக்கு ஸ்டார்ட் பண்ணோம், மந்த் நேம் அப்படின்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் ப்ராப்பர்ட்டி மாற்றணும். ஸோ மந்த் நேமை கிளிக் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சார்ட் பை காலம், சார்ட் பை காலம் அப்படின்னு போட்டு சார்ட் பை மந்த் ஆர்டர். ஓகேங்களா? அது கொடுத்த உடனே என்ன ஆகுது, இப்போ நம்மளுக்கு வேண்டிய குரோனாலஜிக்கல் ஆர்டர், அதாவது ஜென்ரலாக எப்படி இருக்குமோ அந்த ஆர்டரில் வந்துடுச்சு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல வந்துடுச்சு. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு. ஸோ இப்போ இதுக்கு என்ன தேவைப்படுது, இந்த காலம் நேமில் நம்மளுக்கு எக்ஸஸில் இருக்குது. டே ஆஃப் அ வீக்கை கிளிக் பண்ணிவிட்டு சார்ட் பை காலம் போங்க. புதுசாக டிரைவ் பண்ண டே ஆர்டர் அப்படின்றது புதுசாக டிரைவ் பண்ண. இங்கே நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு மண்டேலேருந்து கரெக்டாக ஆர்டர் வந்துடுச்சு. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ஒரு காலத்தை, டெக்ஸ்டுவல் காலத்தை நம்ம மாற்றணும். இது வந்து அப்ளிகபிள்ஸ் டு எனி கைண்ட் ஆஃப் டேட்டா. நான் யூஸ்வலாக இது வந்து டேட் ரிலேட்டட், மந்த் அண்ட் வீக் பண்ணுவாங்க. இல்லாட்டி உங்கள் ப்ராடக்ட்ஸ் இப்படி ஒரு ஆர்டரில் தான் வரணும், பர்டிகுலர் ஆர்டரில் தான் வரணும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வேணாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு காலத்தை டிரைவ் பண்ணி செட் பண்ணணும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தால். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேட்டா தான் உங்கள் சொத்து அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க.